காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவினை 45,651 கன அடியாக கர்நாடக அரசு அதிகரித்துள்ளது. நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 21,520 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 48 அடியை நெருங்கி வரும் நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டும் கோவைக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரியில் உள்ள அவலாஞ்சியில் 34 சென்டிமீட்டரும், மேல் பவானியில் 22 சென்டிமீட்டரும், தேவாலா பகுதியில் 15 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை மேகமூட்டத்துடனும் சில நேரங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் 3வது நாளாக பலத்த மழை கொட்டி தீர்த்த நிலையில் கூடலூர் அருகே வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட 14 குடும்பங்களை சேர்ந்த 48 பேரை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து கொண்டதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் தவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழைக்கு மேல் கூடலூரில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட மேல் கூடலூரில் குடியிருப்பு பகுதியில் தொடர் கனமழைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள், வீட்டின் சுவர்கள் மற்றும் நிலப்பரப்புகளில் விரிசல்கள் காணப்படுவதால் அங்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், முதுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் மாயார் ஆற்றின் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. இதனால் மசினகுடி கூடலூர் இடையே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு பாலத்தில் சிக்கியிருந்த மரக்கிளைகளை வனத்துறையினர் மற்றும் அப்பகுதி மக்கள் அப்புறப்படுத்தினர். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். அமித்ஷாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஆளுநர் தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை, அமைதி, முன்னேற்றம் மற்றும் மக்களின் பாதுகாப்பு ஆகியவை குறித்து கலந்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் அமைப்பை மத்திய NDA கூட்டணி அரசு மாற்றி அமைத்துள்ளது. அதன்படி நிதி ஆயோக்கில் 4 முழுநேர உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட 15 மத்திய அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிதி ஆயோக்கின் தலைவராக பிரதமர் மோடி தொடர்ந்து இருப்பார். பொருளாதார நிபுணர் சுமன் கே பெரி துணைத் தலைவராக இருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பாஜகவில் உட்கட்சி மோதல் பகிரங்கமாக வெடித்துள்ளது. முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா தலைமையில் பாஜக MLA-க்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். மேலும் டெல்லி சென்ற துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா பாஜக தலைவர் JP நட்டாவை சந்தித்து புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் இம்ரான்கானுக்கு நடப்பதைப் போல இந்தியாவிலும் நடப்பதை ஏற்க முடியாது என டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவால் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விற்பனையை தடுக்க தவறி அலட்சியமாக செயல்பட்டதாக 7 காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் ஆய்வாளர் சண்முகம், திருக்கோவிலூர் காவல் நிலைய தனிப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் உட்பட 7 பேர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே மதுவை கொண்டு சென்று விற்க திட்டமிட்டு வருவதாக பரவிய தகவலை டாஸ்மாக் நிர்வாகம் மறுத்துள்ளது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி மூலம் மது வகைகளை வீடுகளுக்கு விநியோகிக்க இருப்பதாக தகவல்கள் பரவிய நிலையில் எந்த புது முயற்சியிலும் இறங்க திட்டம் இல்லை என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு போராட்டமும் அறிவிக்கப்பட்டது.
தனியார் பேருந்துகள் அதிக வேகத்தில் இயக்குவது குறித்து புகார் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கோவை பகுதியில் அதிக அளவில் தனியார் பேருந்துகள் அதிவேகமாக இயக்கப்படுவதாக புகார் வந்திருப்பதாகவும் இதுகுறித்து கண்காணிக்க போக்குவரத்து ஆணையாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தொழிலதிபர் சேகர் ரெட்டி தந்தையின் மறைவை ஒட்டி ஆறுதல் தெரிவிக்க சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்களிடம் டென்ஷன் ஆனார். செய்தியாளர்களை சந்திக்க ஏன் பயப்படுகிறீர்கள் என அவரிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் தனக்கு செய்தியாளர்களை சந்திக்க பயம் இல்லை என்றும் செய்தியாளர்கள் ஆளும் கட்சிக்கு மட்டுமே ஜால்ரா அடிப்பதாகவும் கூறினார். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவின் கொள்கைகளை குழுவின் அறிக்கை என்ற பெயரில் மாணவர்கள் மீது திணித்தால் எதிர்ப்பு நிச்சயம் இருக்கும் என எச்சரித்துள்ள அவர், அரசியல் பேச வேண்டும் என விரும்பினால் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டி பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்குள் புகுந்த நபர் ஊழியரை கத்தியால் தாக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பெருமாள் என்பவர் தானமாக கொடுத்த இடத்தில் கூட்டுறவு கடன் சங்கம் இயங்கி வருவதாக கூறப்படும் நிலையில் பெருமாளின் சகோதரன் மகன் மணி இது தனது தந்தைக்கு சொந்தமான இடம் என கூறி அலுவலக ஊழியரை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இந்த நிலையில் தற்போது வழக்கறிஞர் ஹரிஹரனையும் பிரபல தாதா ஒருவரின் மனைவி மலர்கொடி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக மத்திய இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய ராம்தாஸ் அத்வாலே இந்த வழக்கில் CBI விசாரணை மூலம் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியன் கொலை வழக்கில் சிறார் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சொத்து பிரச்சனை காரணமாக உறவினர்களே பாலசுப்ரமணியனை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மேலும் கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் மகாலிங்கம் மற்றும் அவரது மனைவி நாகம்மாளை போலீசார் தேடி வருகின்றனர். நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு உதவியதாக வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டராக இருந்த பிருத்திவிராஜ் CBCID போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அபகரிக்கவும் போலி சான்றிதழ்களை உருவாக்கவும் MR விஜயபாஸ்கருக்கு உதவியதாக எழுந்த புகாரில் பிருத்திவிராஜை CBCID போலீசார் கைது செய்தனர். சென்னை செங்குன்றம் அருகே பிரபல ரவுடியை துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்தனர். சோழவரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சேது என்கிற சேதுபதி மீது பல்வேறு கொலை முயற்சி மற்றும் கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனால் ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு தனிப்படை போலீசார் ஆட்டுத்தாங்கல் பகுதியில் அவரை துப்பாக்கி முனையில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் பினாமி என கூறப்படும் ஜோசப் ஸ்டாலினை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக கொல்கத்தா மற்றும் ஒடிஷா அழைத்துச் சென்றுள்ளனர். ஆன்லைன் ட்ரேடிங் பிசினஸ் செய்து வரும் ஜோசப் ஸ்டாலின் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் அதில் வாங்கிய சொத்துகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் வளம்பக்குடி அருகே பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது மினி லாரி மோதியதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரண நிதி அறிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்து சிகிச்சை பெறுபவருக்கு 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் வழங்க உத்தரவிட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றும் திமுக கொடுத்த பணத்திற்காகத்தான் வாக்களித்திருப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக அரசு 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருப்பதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் சென்று வழிபட 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆடி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு ஜூலை 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பக்தர்கள் 4 நாட்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது.
சென்னை மாநகராட்சியின் 74வது ஆணையராக குமரகுருபரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். பள்ளிக் கல்வித்துறை செயலாளராக இருந்த குமரகுருபரன் சென்னை மாநகர ஆணையராக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து ரிப்பன் மாளிகையில் சென்னை மாநகராட்சியின் 74வது ஆணையராக குமரகுருபரன் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். விழுப்புரத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த விரைவு ரயிலில் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி கொண்டுவரப்பட்ட ஹவாலா பணம் மற்றும் வெளிப்பொருட்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டிற்கு விரைவு ரயிலில் வந்த நபரிடமிருந்து 9,41,000 ரூபாய் ஹவாலா பணம் மற்றும் 3000 கிராம் வெள்ளி பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலை விபத்தில் நீதிபதி உயிரிழந்த சம்பவத்தில் இருசக்கர வாகன ஓட்டியை போலீசார் கைது செய்தனர். பொள்ளாச்சி பழனி புறவழிச்சாலை கடக்க முயன்ற நீலகிரி மாவட்ட கூடுதல் நீதிபதி கருணாநிதி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக கே நாகூரை சேர்ந்த வாஞ்சி முத்து என்பவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களில் கிளர்க், அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு 100% கன்னட இடஒதுக்கீடு செய்யப்படும் என்ற முதலமைச்சர் சித்தராமையாவின் சமூக வலைதள பதிவு நீக்கப்பட்டுள்ளது. அவரது அறிவிப்புக்கு கர்நாடகாவில் உள்ள தொழில் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அந்த முடிவு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வேட்டி அணிந்து வந்த விவசாயியை ஷாப்பிங் மாலுக்குள் பாதுகாவலர் அனுமதிக்க மறுத்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. பெங்களூரு GT மாலில் திரைப்படம் பார்ப்பதற்காக மகனுடன் சென்ற விவசாயியை தடுத்து நிறுத்திய பாதுகாவலர் பேண்ட் அணிந்து வந்தால்தான் உள்ளே அனுமதிக்க முடியும் என கூறி திருப்பி அனுப்பினார். அஸ்ஸாமில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை மாநில மக்கள் தொகையில் 40% இருப்பது தமக்கு ஒரு பிரச்சனையாக மாறி உள்ளதாக முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மத ரீதியிலான மக்கள் தொகை அதிகரிப்பு ஒரு பெரிய பிரச்சனை எனவும் அது தமக்கு ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல, ஆனால் வாழ்வாசாவா பிரச்சனை எனவும் அவர் கூறியதாக தனியார் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மும்பை கலினாவில் ஏர் இந்தியா ஏர்போர்ட் சேவைகள் நிறுவன வேலைவாய்ப்புக்காக ஆயிரக்கணக்கில் திரண்ட இளைஞர்களால் அங்கு கலவரம் ஏற்பட்டது. நேர்முக தேர்வு நடக்கும் இடத்தை நோக்கி ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் படையெடுக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றன. நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் பீகார் உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு சிறப்பு பொருளாதார மானிய உதவி வழங்கும் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார், ஆந்திரா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களுக்கு துறை ரீதியாக சிறப்பு பொருளாதார நிதியை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மாநிலத்தின் நிதி தட்டுப்பாட்டை சமாளிக்க மத்திய பட்ஜெட்டில் கூடுதல் நிதியை ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டார். அமித்ஷாவின் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பில் நியாயமற்ற முறையில் ஆந்திரா 2ஆக பிரிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட நெருக்கடி மற்றும் முந்தைய ஜெகன்மோகன் அரசின் தவறான ஆட்சியால் ஆந்திரா பெரும் சிக்கலில் இருப்பதாக தெரிவித்தார். துபாய் பாலைவனத்தின் நடுவே நின்று கொண்டு தன்னை காப்பாற்றக் கோரி வீடியோ வெளியிட்ட கூலி தொழிலாளி விரைவில் ஆந்திரா அழைத்து வரப்படுவார் என அம்மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் அறிவித்துள்ளார். சித்தூர் மாவட்டம் ராயலப்பாடு கிராமத்தை சேர்ந்த சிவா துபாய்க்கு சென்ற நிலையில் தன்னை பாலைவனத்தில் வேலை பார்க்க சொல்லி துன்புறுத்துவதாக கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 4 வீரர்கள் வீரமரணம் அடைந்ததை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகளில் ராணுவத்தினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அச்சுறுத்தல் அதிகம் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளையில் துப்பாக்கி முனையில் 7 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இருசக்கர வாகனத்தில் வங்கி கிளைக்கு வந்த இருவரில் ஒருவன் வாகனத்துடன் வெளியில் நிற்க மற்றொருவன் மட்டும் வங்கிக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் காசாளரை மிரட்டி 7 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றான். மும்பை விமான நிலையத்தில் 4 நாட்களில் மட்டும் வெளிநாடுகளிலிருந்து தங்கம், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவற்றை கடத்தி வந்த 7 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட 13.24 கிலோகிராம் எடையிலான தங்கம், 10 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்னணு சாதனங்கள், 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
கேரளாவில் துப்புரவு தொழிலாளி கால்வாய் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பலியான சம்பவத்தை கண்டித்து திருவனந்தபுரம் மேயர் அலுவலகம் முன்பு இளைஞர் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் யூத் லீக் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து போக மறுத்ததால் போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். அக்னிவீராக பணியாற்றி திரும்பி வரும் ராணுவ வீரர்களுக்கு மாநில காவல்துறை மற்றும் சுரங்க பாதுகாவலர் பணிகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என ஹரியானா முதலமைச்சர் நாயப் சைனி தெரிவித்துள்ளார். மாநில அரசின் C மற்றும் D பிரிவு பணியிடங்களில் 3 ஆண்டு தளர்வு வழங்கப்படும் எனவும் தொழில் துவங்க நினைக்கும் அக்னி வீரர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் செவ்வாய்க்கிழமை விலையில் மாற்றமில்லாமல் தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கடந்த வாரம் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி திடீரென கிலோவுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ள நிலையில் சில்லறை கடைகளில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சென்னை மயிலாப்பூரில் சிறார்களுக்கு திருமணம் செய்து வைத்த பெற்றோர்கள் மீது குழந்தை திருமண தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மயிலாப்பூரில் 9 வயது சிறுமிக்கும் 15 வயது சிறுவனுக்கும் அவர்களது பெற்றோர் இணைந்து திருமணம் செய்து வைத்ததை கண்டறிந்த சமூக நல அலுவலர்கள் சிறார்களை மீட்டு காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்டு புடவைகளுக்கு 20 முதல் 60% வரை தள்ளுபடி என அறிவித்ததால் பெண்கள் குடும்பத்துடன் குவிந்து சேலைகளை வாங்கிச் சென்றனர். ஆடி மாதம் 1 தேதியன்று மட்டும் காலை 6 மணி முதல் பட்டு புடவைகளுக்கு தள்ளுபடி என்று காரைக்குடியில் உள்ள RMR சில்க்ஸ் அறிவித்ததை அடுத்து சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து குடும்பத்துடன் பெண்கள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அதிலிருந்து 2500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியார் அணை தற்போது 95.80 அடிக்கு உயர்ந்துள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் பொதுப்பணித்துறையினர் அணையின் நீர்மட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை புரசைவாக்கத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பட்டாளம் டோபிகானா குடிசை பகுதியை சேர்ந்த விஜய் மற்றும் ரகுவை பிடித்து விசாரித்த போது பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் குணசேகரன் அவர்கள் இருவரிடமும் கஞ்சாவை கொடுத்து விற்க சொன்னது தெரியவந்தது. பூவிருந்தவல்லி அடுத்த தண்டலம் பகுதியில் உள்ள சவிதா மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செயற்கை கருத்தரித்தல் மையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சேலம், மதுரை, கோவையில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதிகளில் அதிமுக சார்பில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்து துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. முன்னாள் MLA KP கந்தன் தலைமையில் அதிமுகவினர் பேண்ட் வாத்தியம் முழங்க அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் கடைகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மதுரையில் சுகாதார ஆய்வாளரை கண்டித்து 3வது நாளாக தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியின் 50, 51 உள்ளிட்ட சில வார்டுகளை கண்காணித்து வரும் சுகாதார ஆய்வாளர் தீண்டாமை போக்குடன் செயல்படுவதாக கூறி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாய்ப்பூட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பல பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக உத்தமபாளையம் முல்லை பெரியாற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றது. கனமழை காரணமாக சுருளிமலை கூடலூர் வழியாக உத்தமபாளையத்தில் பாய்கின்ற முல்லை பெரியாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து தனியார் மற்றும் மினி பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேருந்தின் பேனட்டில் பயணிகளை அமர அனுமதிக்க கூடாது, செல்போன் பேசிக்கொண்டு பேருந்துகளை இயக்கக்கூடாது என்றும் மீறினால் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் என்றும் எச்சரித்தனர். வேலூர் மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட சாலைகள் சீரமைக்கப்படாததால் மழைநீர் தேங்கி சேரும் சகதியமாக காணப்படுகிறது. இரவோடு இரவாக சாலைகளில் ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டதாகவும் தோண்டப்பட்ட பள்ளத்தின் அருகே அறிவிப்பு பலகை ஏதும் வைக்காததால் விபத்துகள் நடப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 3,22,00,000 ரூபாய்க்கு பருத்தி ஏலம் விடப்பட்டது. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் வந்திருந்த நிலையில் 3,21,84,000 ரூபாய் மதிப்பிற்கு 4,856 குவிண்டால் பருத்தியை ஏலம் எடுத்துச் சென்றனர். குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறையாததால் 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை நீடிக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 720 ரூபாய் உயர்ந்து 55,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 90 ரூபாய் அதிகரித்து 6,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிலோவிற்கு 1000 ரூபாய் அதிகரித்து 1,50,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 100 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடகாவில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர அரசு உதவ வேண்டும் என அவரது மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். ராசிபுரத்தை அடுத்த தாத்த ஐயங்கார்பட்டியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சின்னண்ணன் என்பவர் சிரூர் பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். சென்னையில் உள்ள 700 ஆண்டுகள் பழமையான கோவிலுக்கு தக்கார் நியமித்த அறநிலையத்துறையின் உத்தரவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெற்குன்றம் பகுதியில் உள்ள திருவாலீஸ்வரர் திரிபுர சுந்தரி கோவிலுக்கு தக்கார் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கோவிலை யாரும் விற்கவோ சொந்தம் கொண்டாடவோ முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். கடந்த 15ஆம் தேதி ஓமன் கடற்பரப்பில் மூழ்கிய எண்ணெய் கப்பலில் இருந்த 13 இந்தியர்கள் உட்பட 16 பேரை மீட்க இந்திய கடற்படை கப்பலான INS தேக் விரைந்துள்ளது. ஓமனின் ராஸ் மத்ரகா என்ற இடத்திற்கு அருகே நடந்த இந்த விபத்தில் இதுவரை நடந்த மீட்பு பணியில் மாயமான 16 பேரையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. இந்த நிலையில் இந்திய போர்ப்படை கப்பலுடன் கடற்படையின் P-81 கப்பலும் மீட்பு பணியில் ஈடுபட உள்ளது. அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டிரம்பை கொல்ல ஈரான் தரப்பில் திட்டமிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை அடுத்தே டிரம்பிற்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், அதே நேரம் டிரம்பை சுட்ட தாமஸ் மேத்யூ குரூக்ஸுக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருப்பதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள டொரண்டோவில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழையால் சாலைகள் ஆறுகளாக மாறி அவற்றில் வாகனங்கள் நீந்தி செல்லும் நிலை ஏற்பட்டது. கனமழை ஏற்படுத்திய வெள்ளத்தால் பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்தும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டும் பல இடங்களில் வாகனங்கள் நீரில் மூழ்கியும் இயற்கை தன் விளையாட்டை நடத்தியது. அரபு நாடான குவைத்தில் சாதாரண பாத்ரூம் செருப்புகள் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது இந்தியர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பளபளப்பான கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் ரப்பர் செருப்புகளுக்கு 4,500 ரியால்கள் என விலை குறிப்பிடப்பட்டிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இணையவாசிகள் பல வகையான விமர்சனங்களை பதிவிட்டு வருகின்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தம்மிகா நிரோஷனா தனது குடும்பத்தினர் கண்முன்னே துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரை கொலை செய்தவர் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. சீனாவின் ஷிக்ஸி மாகாணத்தின் பல நகரங்கள் இடைவிடா கனமழையால் நீரில் மூழ்கின. இதையடுத்து பௌஜி நகரத்தில் வெள்ளத்தில் சிக்கிய சுமார் 2,000 பேரை மீட்பு படையினர் மீட்டனர். வரலாறு காணாத கனமழை காரணமாக ஆறுகள் கரைபுரண்டு ஓடுகின்றன. சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கியது. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மா பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் ஆகஸ்ட் 2, 4 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் கொழும்புவில் நடைபெறுகிறது. தற்போது விடுமுறையில் இருந்து வரும் ரோஹித் சர்மா தனது விடுமுறையை குறைத்துக் கொண்டு இந்த ஒருநாள் தொடரில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதன்கிழமை நடைபெறவிருந்த இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய T20 அணிக்கு சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமிக்க வேண்டும் என தேர்வுக்குழுவின் சில உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்ததால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நடைபெறவிருந்த தேர்வுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. T20 கிரிக்கெட் போட்டியின் பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரரான ஜெய்ஸ்வால் டாப் 10 இடம் பிடித்து அசத்தியுள்ளார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான T20 தொடரில் 142 ரன்கள் குவித்ததன் மூலம் 5 இடங்கள் முன்னேறி 6வது இடத்தை அவர் பிடித்துள்ளார். மற்றொரு இந்திய வீரரான சூரியகுமார் யாதவ் 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆஸ்திரேலியாவின் டிராவிஸ் ஹெட் முதலிடத்தில் உள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் தனக்கு தேவையான பேட்டிங், பந்துவீச்சு, ஃபீல்டிங் ஆகிய பயிற்சியாளர்களை BCCI-இடம் பரிந்துரைத்த நிலையில் அவருடைய பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கம்பீரின் பரிந்துரைகளில் முன்னாள் இந்திய ஆல்ரவுண்டரான அபிஷேக் நாயர் மட்டுமே துணை பயிற்சியாளராக இடம்பெறுகிறார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அர்ஜுனா ரணதுங்கா உடல் மெலிந்து ஃபிட்டாக தோற்றமளிக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது. 1996ஆம் ஆண்டு உலக கோப்பையை வென்ற இலங்கை அணியின் கேப்டனாக இருந்த அர்ஜுனா ரணதுங்கா இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவுடன் அர்ஜுனா ரணதுங்கா இருக்கும் புகைப்படம் வெளியாகி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் உள்ள ஆதித்யாராம் படப்பிடிப்பு தளத்தில் நடைபெற்று வருகிறது. குங்ஃபு ஹஸ்டில் படத்தில் இடம்பெற்ற மேன்ஷன் போல் செல்வம் மேன்ஷன் எனும் செட் அமைக்கப்பட்டு காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. இந்த செட்டில் பெரும்பாலான சண்டை காட்சிகளும் கிளைமேக்ஸ் காட்சிகளும் படமாக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சென்னை MRC நகரில் உள்ள ஹோட்டலில் வைத்து தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயை நடிகை ரம்பா தனது குடும்பத்துடன் சந்தித்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ரம்பாவின் குழந்தைகள் விஜயை பார்க்க ஆசைப்பட்டதாகவும் அதனால் அவரை சந்திக்க நேரம் கேட்ட நிலையில் விஜய் உடனடியாக அவர்களை நேரில் வரச் சொல்லி சந்தித்ததாக கூறப்படுகிறது. இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு கமல்ஹாசன் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கிராமத்து குழந்தையாக உலகத்தை பார்த்தவர் கிராமங்களை இந்த உலகுக்கே காட்டினார். சினிமா ரசிகர் மனதின் செல்ல பிரதேசங்களிலும் தனது திரைப்படங்களால் இடம் பிடித்த பாரதி ராஜாவுக்கு பிரியத்தோடு பிறந்த நாள் வாழ்த்து என பதிவிட்டுள்ளார். சுதா கொங்காரா இயக்க உள்ள புறநானூறு படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு பதிலாக சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கால்ஷீட் தொடர்பாக ஏற்பட்ட நெருக்கடியில் சுதா கொங்காராவுடன் புறநானூறு படத்தில் நடிகர் சூர்யா இணைவது கேள்விக்குறியானது. இதனால் இப்படத்தில் சூர்யாவுக்கு பதிலாக சிவகார்த்திகேயன் நடிக்க இருப்பதாக சமூக வலைதளத்தில் தகவல் பரவி வருகிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி முதன்மை கதாபாத்திரங்களில் நடிக்கும் விடுதலை 2 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் விடுதலை 2ஆம் பாகம் வெளியாகலாம் என கூறப்படும் நிலையில் படத்தில் விஜய் சேதுபதியின் பிளாஷ்பேக் கதைகளை பிரதிபலிக்கும் வகையில் 2 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. விக்ரம் நடித்துள்ள தங்கலான் படத்தின் மினிக்கி மினிக்கி பாடல் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு ஆகிய 3 மொழிகளில் வெளியாகியுள்ளது. இயக்குனர் பார் ரஞ்சித் இயக்கியுள்ள இப்படத்தில் மாளவிகா மோகனன், பார்வதி, பசுபதி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு GV பிரகாஷ் இசை அமைத்துள்ளார். சமீபத்தில் தங்கலான் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. மஞ்சுமல் பாய்ஸ் பட இயக்குனர் சிதம்பரம் பாலிவுட்டில் படம் இயக்க உள்ளார். ஃபேண்டம் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவாக உள்ள புதிய படத்தை சிதம்பரம் இயக்க உள்ளதாக அந்நிறுவனம் அறிவிப்பு போஸ்டரை வெளியிட்டுள்ளது. முன்னதாக மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் இயக்குனர் சிதம்பரம் தமிழில் படம் ஒன்றை இயக்க இருப்பதாக தகவல் வெளியானது. கார்த்தி நடித்துள்ள மெய்யழகன் படத்தின் ரிலீஸ் தேதி குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி மெய்யழகன் திரைப்படம் வருகிற செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் பிரேம்குமார் இயக்கும் இப்படத்தை சூர்யா ஜோதிகாவின் 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிறது. சபரிமலை அமைந்துள்ள பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பக்தர்கள் மலையேற முடியாமல் தவித்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ள நீலிமலை, அப்பாச்சிமேடு ஆகிய பகுதிகளில் இடைவிடாமல் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் ஆடி மாத பூசைக்காக வந்த திரளான பக்தர்கள் மலையேறி சென்று ஐயப்பனை தரிசிக்க முடியாமல் பெரும் சிரமத்தை சந்தித்தனர்.
ஈரோடு மாவட்டம் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. வேதநாயகி உடனமர் சங்கமேஸ்வரர், ஸ்ரீதேவி பூதேவி உடனமர் ஆதிகேசவ பெருமாள், ஆறுமுகர் உள்ளிட்டோருக்கு மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். மொஹரம் பண்டிகையை ஒட்டி அரசு விடுமுறை மற்றும் ஆடி மாத முதல் நாள் ஆகியவை காரணமாக ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஆடி மாத பிறப்பை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள பவானி அம்மன் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் பொங்கல் வைத்தும் நேர்த்தி கடனை செலுத்தியும் வழிபாடு நடத்தினர். திருவள்ளூர், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் மஞ்சளாடை அணிந்து பாத யாத்திரையாக வந்து அம்மனை தரிசித்து செல்கின்றனர். தியாக திருநாளான மொகரத்தை ஒட்டி திண்டுக்கல்லில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற கந்தூரி விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டது. அசேன் உசேன் நினைவாக நடைபெற்ற 83ஆம் ஆண்டு மத நல்லிணக்க கந்தூரி விழாவில் அனுமந்த நகர், எழில் நகர், பாலகிருஷ்ணாபுரம், மாசிலாமணிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் மத பாகுபாடின்றி கலந்து கொண்டனர். பைக் பிரியர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராயல் என்ஃபீல்டு கரில்லா 450cc பைக் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஆரம்ப மாடலின் எக்ஸ் ஷோரூமின் விலை 2,39,000 ரூபாயில் தொடங்குகிறது. அதிநவீன ரெட்ரோ டிசைனில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பைக்கில் வட்ட வடிவ LED ஹெட்லைட், 11 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டியர் டிராப் வடிவ பெட்ரோல் டேங்க் ஆகியன உள்ளன. OnePlus நிறுவனம் தனது புதிய நார்ட் சீரிஸ் ஸ்மார்ட் போனினை அறிமுகம் செய்தது. 6 ஆண்டுக்கு பிறகு பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய அப்டேட் மாடலை OnePlus நிறுவனம் அறிவித்திருக்கும் நிலையில் இந்த ஸ்மார்ட் போன் 5500 mAh பேட்டரி திறன் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.